இரவு 10 மணி கடந்திருந்தது. திருச்சியில் உள்ள ஒரு பழைய வீட்டின் முதல் மாடி அறையில் ஒரு இளம்பெண் மெல்லிய விளக்கின் வெளிச்சத்தில் உட்கார்ந்திருந்தாள். அவள் பெயர் அஞ்சலி. வயது 20. திருமணம் ஆன அன்றே அவள் இந்த வீட்டுக்கு வந்திருந்தாள். ஆனால் அந்த இரவு அவளுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. அவள் கணவன் சரவணன் அவசரமாக திருமணம் செய்து கொண்டு வீட்டுக்கு அழைத்து வந்திருந்தான். பெண் பார்த்து பேசி சம்மதம் வாங்கும் நேரமெல்லாம் இல்லாமல் ஒரு வாரத்திற்குள் திருமணம் முடிந்தது. அஞ்சலிக்கு அப்போதுதான் புரிந்தது, இந்த அவசரத்திற்கு பின்னால் ஏதோ மறைக்கப்பட்ட காரணம் இருக்கிறது என்று. சரவணன் அறைக்குள் நுழைந்ததும் முதல் வார்த்தையே கட்டளையாக இருந்தது. நீ இங்கே படு. நான் சொல்வதை மட்டும் கேள். எந்த கேள்வியும் கேட்காதே. அஞ்சலி பயத்துடன் தலையே ஆட்டினாள். அவன் அவளை பார்த்து, நீ நாளை முதலே இந்த வீட்டின் எல்லா வேலைகளையும் பார்க்கணும். என் அம்மாவையும் பாட்டியையும் சந்தோஷப்படுத்து. மேலும் ஒரு விஷயம், 6 மாசத்துக்குள்ள நீ கர்ப்பமாகி இருக்கணும். இல்லனா உன்னை இங்கே வைக்க மாட்டேன் என்று மிரட்டினான். அஞ்சலியின் கண்களில் நீர் வந்தது. அவள் எதுவும் பேசவில்லை. சரவணன் அவளை பார்த்து, இன்னும் ஒரு முறை சொல்றேன், குழந்தை வேணும், உடனே. பிறகு அவன் திரும்பி படுத்து தூங்கிவிட்டான். அஞ்சலி அந்த இரவு முழுவதும் கண்மூடாமல் கிடந்தாள். அவளுக்குள் 1000 கேள்விகள் எழுந்தன. ஏன் இந்த அவசர திருமணம்? ஏன் இவ்வளவு கடுமையாக குழந்தை பற்றி பேசுகிறான்? தன் உடல்நிலையை பற்றி ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? அடுத்த நாள் காலை சரவணன் அவளை அழைத்தான். கீழே வா, எல்லோரும் காத்திருக்காங்க. அஞ்சலி மெதுவாக இறங்கினாள். வீட்டில் இருந்தவர்கள் சிரித்த முகத்துடன் வரவேற்றார்கள். ஆனால் சரவணனின் பாட்டி மட்டும் அவளது சோர்வான முகத்தை கவனித்தார். என்னம்மா, உடம்பு சரியில்லையா என்று அன்பாக கேட்டார். அஞ்சலி ஒன்றுமில்லை பாட்டி என்று சிரிக்க முயன்றாள். ஆனால் சரவணன் அவளை கூர்மையாக பார்த்தான். அவன் உதடுகளை மட்டும் அசைத்து நடிச்சு காட்டாதே என்று மிரட்டினான். அந்த பார்வை அஞ்சலியின் இதயத்தை மீண்டும் பதற வைத்தது. சரவணனின் தாய் லட்சுமிக்கும் மகனின் நடத்தை பல நாட்களாகவே சந்தேகமாக இருந்தது. திருமணத்தை ஏன் இவ்வளவு அவசரப்படுத்தினான்? பெண்ணின் வீட்டாரை கூட சரியாக பேசவிடாமல் ஏன் முடிவு செய்தான்? 1 வருடத்திற்குள் பேரன் வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பதன் காரணம் என்ன? இந்த கேள்விகள் அவள் மனதில் சுற்றிக் கொண்டே இருந்தன. மதியம் சரவணன் தனது அறைக்குள் சென்று அலமாரியை திறந்தான். அதில் ஒரு பழைய உரை இருந்தது. அதை எடுத்து பார்த்தபோது அவன் முகத்தில் பதற்றம் தெரிந்தது. அந்த உரையில் இருந்த மருத்துவ அறிக்கையில் ஒரு வரி அவன் கண்களில் பட்டது. இயற்கையாக குழந்தை பெறும் வாய்ப்பு குறைவு. உடனடியாக சிகிச்சை தேவை. அந்த அறிக்கையை யாரிடமும் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தான். சரவணன் எப்படியாவது எனக்கு குழந்தை வேண்டும், அதற்காகத்தான் இந்த அவசர கல்யாணம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். ஆனால் அந்த உண்மையை அஞ்சலியிடம் சொல்லத் துணியவில்லை. மறுபுறம் அஞ்சலி தனியாக வீட்டின் பின்புறம் அமர்ந்திருந்தாள். அப்போது சரவணனின் பாட்டி மெதுவாக அவள் அருகில் வந்து அமர்ந்தார். மகளே, உன் முகத்தை பார்த்தாலே நீ சந்தோஷமாக இல்லைன்னு தெரிகிறது. ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லலாம். அந்த வார்த்தைகள் அஞ்சலியின் மனதை உடைத்தன. பலமுறை பேச நினைத்தாள். ஆனால் பயம். சரவணன் தெரிந்து கொண்டால் என்ன செய்வான்? அவன் மிரட்டல்கள் நினைவுக்கு வந்ததும் மீண்டும் அமைதியாக தலைகுனிந்தாள். அதை பார்த்த பாட்டி மனதில் ஒரு முடிவெடுத்தார். இந்த பெண்ணை நான் கவனிக்கணும். ஏதோ பெரிய விஷயம் இந்த வீட்டில் மறைக்கப்படுகிறது. அந்த நொடியில் இந்த வீட்டின் அமைதிக்கு பின்னால் மறைந்திருக்கும் ரகசியம் மெதுவாக வெளிவரத் தொடங்கியது. அஞ்சலி அன்றிரவு மீண்டும் தன் அறையில் உட்கார்ந்து யோசித்தாள். திருமணம் என்ற பெயரில் அவள் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக உணர்ந்தாள். சரவணன் அவளிடம் பேசும்போதெல்லாம் கட்டளையாகவே பேசினான். நீ இன்னைக்கு இந்த வேலையை முடி, நாளைக்கு அடுத்தது.
குழந்தை பத்தின விஷயத்துல எந்த தாமதமும் வேண்டாம். அஞ்சலி ஒவ்வொரு முறையும் தலையாட்டினாள். ஆனால் உள்ளுக்குள் அவள் உடைந்து கொண்டிருந்தாள். ஒருநாள் மாலை சரவணன் வெளியூருக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டுச் சென்றான். அப்போது பாட்டி அஞ்சலியை அழைத்து தனியாக அமரச் சொன்னார். மகளே, உன் கணவன் உன்னிடம் எப்படி நடந்து கொள்கிறான்? உண்மையைச் சொல்லு. அஞ்சலி பயத்துடன் பாட்டியின் முகத்தை பார்த்தாள். பாட்டி அவள் கையை பிடித்துக்கொண்டு, நான் உனக்கு துணை. நீ சொல்லு என்றார். அஞ்சலி மெல்லிய குரலில் எல்லாம் சொன்னாள். திருமணம் எப்படி அவசரமாக நடந்தது? குழந்தை பற்றி எப்படி மிரட்டுகிறான்? தன்னை ஒரு பொருளாகவே நடத்துகிறான் என்று. பாட்டி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு அவர் சரவணனின் அறைக்குச் சென்று அலமாரியை திறந்து அந்த மருத்துவ அறிக்கையை கண்டுபிடித்தார். அதை படித்ததும் அவரது முகம் வெளிறிப்போனது. அவர் உடனே லட்சுமியை அழைத்தார். இருவரும் சேர்ந்து அறிக்கையை படித்தார்கள். லட்சுமி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். தன் மகன் இத்தனை பெரிய விஷயத்தை மறைத்துவிட்டான் என்பதை நம்ப முடியவில்லை. அன்று மாலை சரவணன் திரும்பி வந்தான். பாட்டியும் லட்சுமியும் அவனை அறைக்குள் அழைத்தார்கள். பாட்டி அறிக்கையை அவர் முன் வைத்து, இது என்னடா என்று கேட்டார். சரவணன் முதலில் மறுத்தான். பிறகு தாங்க முடியாமல் உண்மையைச் சொன்னான். எனக்கு குழந்தை பெறும் வாய்ப்பு குறைவு. டாக்டர் சொன்னாரு. அதனாலதான் அவசரமா கல்யாணம் பண்ணினேன். 1 வருஷத்துக்குள்ள குழந்தை வரணும்னு நினைச்சேன். அஞ்சலிக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சேன் என்றான். லட்சுமி கோபத்துடன், நீ எப்படி இப்படி செய்யலாம்? ஒரு பெண்ணின் வாழ்க்கையை இப்படி விளையாட்டுக்கு எடுத்துக்கொண்டாயா என்று கேட்டாள். பாட்டி அஞ்சலியை அழைத்தார்கள். அஞ்சலி வந்ததும் எல்லா உண்மையும் அவளுக்கு சொல்லப்பட்டது. அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். தான் இத்தனை நாட்கள் பயத்திலும் அழுத்தத்திலும் வாழ்ந்ததற்கு காரணம் இதுவா என்று உணர்ந்தாள். சரவணன் அவரிடம் மன்னிப்பு கேட்டான். ஆனால் அஞ்சலி அமைதியாக இருந்தாள். பாட்டி அவள் தோளில் கை வைத்து, மகளே, இனி இந்த வீட்டில் நீ பயப்பட வேண்டாம். நாங்கள் இருக்கிறோம் என்றார். அஞ்சலி மெதுவாக தலையை உயர்த்தினாள். அவள் கண்களில் இன்னும் பயம் இருந்தது. ஆனால் முதல் முறையாக ஒரு சிறு நம்பிக்கையும் தோன்றியது. அன்று முதல் வீட்டில் மாற்றம் தொடங்கியது. சரவணன் மெதுவாக தன் நடத்தையை மாற்றிக்கொள்ளத் தொடங்கினான். அஞ்சலியிடம் கட்டளையிடாமல் பேச முயன்றான். லட்சுமியும் பாட்டியும் அஞ்சலியை ஒரு மகளாகவே பார்க்கத் தொடங்கினார்கள். அஞ்சலி இன்னும் முழுவதுமாக நம்பவில்லை. ஆனால் அவள் முதன்முறையாக இந்த வீட்டில் தனக்கு ஒரு சிறு இடம் இருக்கிறது என்று உணரத் தொடங்கினாள். இந்த கதை சொல்வது ஒன்றே. திருமணம் என்பது ஒருதலைப்பட்சமான அதிகாரம் அல்ல, அது இருவரும் சேர்ந்து மரியாதையுடன் வாழும் உறவு. ஒருவன் தன் பிரச்சனையை மறைத்து மற்றவளை அழுத்தும்போது அந்த உறவு நரகமாக மாறிவிடும். உண்மையைச் சொல்வதும் மரியாதையுடன் நடந்து கொள்வதும் தான் ஒரு குடும்பத்தை காப்பாற்றும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்டில் உங்கள் கருத்தை எழுதுங்கள். இது போன்ற கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.